வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பதில் நடக்கும் சிக்கல், விஜயின் புதிய முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்றபோல் அமைந்ததோ அமையாவிட்டாலோ அப்படின்ற மாதிரியான ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் பேசியிருந்தாலும் மக்களுக்கு ஏற்றபோல் அமைந்து விட்டது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா மக்கள் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை விஜய் அவர்களுடைய இந்த ஒரு வெற்றி இருந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இந்த பெரும்பான்மையின் உச்சத்தை தொட்டு இருக்கிறார். அதாவது தாவேகாவின் 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. திமுக 59, அதிமுக 47 தொகுதிகள் வென்றுள்ளன. இதனால் காங்கிரஸுக்கு 5, பாமக 4 தொகுதிகள், மற்ற ஒரு சில கட்சிகள்லாம் 1, 2 அப்படின்ற மாதிரியான தொகுதிகளை கைப்பற்றிருக்கக்கூடிய சூழலில் இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இதில் பெரும்பான்மை என்பது தேவை. தொங்கும் சட்டசபை போல் பார்த்திங்கன்னா ஒரு சில சூழல் உருவாயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய கேட்டகரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும், அது வேறு ஒரு விஷயம். வெற்றி பெறணும். ஸோ வெற்றி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 118 தேவை. அதில் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 107, 108 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னும் 10, 12க்கு மேலே வேணும். ஸோ அது தொங்கும் சட்டசபையாக மாறிவிட்டது. ஒன்று கூட்டணி மூலமாக பார்த்திங்கன்னா ஆட்சி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி கூட்டணி பார்த்திங்கன்னா யாருடன் ஏற்படும்னா காங்கிரஸா, அப்புறம் பிஎம்கேவா, விசிகாவா, சிபிஎம், சிபிஐ பேச்சுவார்த்தை நடத்த ஒரு பக்கம் தாவேகா திட்டமிட்டிருப்பதாக ஒரு பக்கம் கூறப்படுகிறது. ஏன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் தொகுதிகள் இருக்குது. அவங்கக்கிட்ட அந்த தொகுதிகளை பெற்றால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பெரும்பான்மையான ஆட்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போனால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியுமே தவிர மற்றபடிக்கு மெஜாரிட்டி விஜய் கையில் பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஓகேங்களா, அந்த 108 இல்லை 9 தொகுதிகள் கிட்ட. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. விஜய் ஒரு புதிய முடிவை எடுத்தால் மட்டுமே ஆட்சியில் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் என்ன முடிவுகளை எடுத்து என்ன மாதிரியான பார்த்திங்கன்னா அரசியல் களத்தை அவர் நிர்ணயிக்க போகிறார் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை தினசரி தெரிந்து கொள்ளலாம்.